أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم 25 ஆண்டு காலத்திற்கு முன்னால் நாமளும் வாழ்ந்து கொண்டுதான் இருந்தோம். ஆனால் இது போன்ற மார்க்க நெறிமுறைகளை இந்த இடத்திலே புரிந்து கொள்வதற்கு ஏதாவது வாய்ப்புகள் நமக்கு கிடைத்திருந்ததா? இல்லை, தேடியவர்களுக்கு கிடைத்தது. மனிதன் படைக்கப்பட்டதற்கு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் குறித்து இறைவன் குறிப்பிட்டு காமிக்கிறான். وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً قَالُوا أَتَجْعَلُ فِيهَا مَن يُفْسِدُ فِيهَا وَيَسْفِكُ الدِّمَاءَ. இன்னொன்னு இருக்கு, நன்மையை ஏவுதல், தீமையை தடுத்தல். தொழுவுன்னு சொல்லனே, குர்ஆனை ஓதுன்னு சொல்லனே, பொய் சொல்லாதேன்னு சொல்லனே, வட்டி வாங்காதேன்னு சொல்லனே, வரதட்சணை வாங்காதேன்னு சொல்லனே, இருக்கு கூடாதுன்னு சொல்லனே, குஃப்ர் இல்லைங்கிறது சொல்லனே, இந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்லனே, லஞ்சம் கூடாது என்று சொல்ல வேண்டும், ஊழலை பற்றி எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும், புறம் பேசக்கூடாது என்று சொல்ல வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வஅலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின் இலா யௌமித்தீன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஜாஅல் ஹக் வ ஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஜமாத் இஸ்லாமி ஹிந்தின் மாநில துணைத் தலைவர் ஐ ஜலாலுத்தீன் சாப் அவர்களே, சென்னை மெட்ரோவின் தலைவரும் மாநில ஆலோசனை குழு உறுப்பினருமாகிய அத்தாவுல்லா சாப் அவர்களே, 25 ஆண்டு காலம் ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் என்றும் அந்த மாபெரும் இயக்கத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் அப்துல் ரவுப் சாப் அவர்களே, அவர்களுடன் இணைந்து பணியாற்றுகின்ற உங்களை போன்ற அருமை சகோதர சகோதரிகளே, ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இங்கு நாம் அமர்ந்திருக்கிறோம். வருகின்ற 4ஆம் தேதி எலெக்ஷனுடைய, இந்தியாவின் எலெக்ஷனுடைய தேர்தலுடைய தீர்ப்பு வர இருக்கிறது. எப்படி இருக்கும் என்பதெல்லாம் விவாதங்களிலே அதிகமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படி வந்தால் என்ன ஆகும், அப்படி வந்தால் என்ன ஆகும் என்றெல்லாம் இங்கே விவாதங்கள் தொலைக்காட்சிகளிலே, ஊடகங்களிலே, சமூக ஊடகங்களிலே நடைபெற்றுக் கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. எந்த நிலையிலும் எந்த சூழலிலும் நாம் இஸ்லாத்தின் அடிப்படையிலே வாழ்வதற்குண்டான வாய்ப்பை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும், பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இது இஸ்லாத்தின் அடிப்படை நிலை. அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காமிக்கிறான். குல் யா இபாதியல்லதீன ஆமனு இன்ன அர்லி வாசியாத்துன் வ இய்யாய ஃபஅபுதூன். ஓ நம்பிக்கை கொண்ட என்னுடைய அடியார்களே, இன்ன அர்லி வாசியாத்துன், இந்த பூமி விசாலமானது, வ இய்யாய ஃபஅபுதூன், அல்லாஹ்வையே நீங்கள் வணங்குங்கள், அவனுடைய கட்டளைகளுக்கே நீங்கள் அடிபணியுங்கள் என்று இறைவன் குறிப்பிட்டு காமிக்கிறான். எப்பொழுது தெரியுமா இந்த வசனம் இறங்கியது? மக்கமா நகரத்தில் இஸ்லாம் குறித்த எந்த வாசகத்தையும் சொல்ல முடியாத ஒரு காலகட்டம். யாராவது ஒருவர் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லிவிட்டால், அல்லது இறை தூதர் அவர்கள் தூதர் என்று சொல்லிவிட்டால்,
அவர்களை உடனே நாடு கடத்தி விடுவார்கள் என்ற அளவிற்குண்டான கடுமையான எதிர்ப்புக்கும் மத்தியிலே வந்த வசனம். அபிசீனிய நாட்டிற்கு ஹிஜ்ரத் செல்வதற்காக வேண்டி பேசிக் கொண்டிருந்த காலகட்டத்திலே வந்த வசனம் இந்த வசனமே. அப்படி என்றால் என்ன? நீங்கள் காலத்தையும் சூழ்நிலையையும் வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேசுவதற்கும் அமல்படுத்துவதற்கும் தடை என்ற நிலையிலே வந்துவிடக் கூடாது. அதாவது அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த சூழல் இருப்பதினால் என்னால் இதை செய்ய முடியாது, இந்த நிலை இருப்பதினால் என்னால் இதை செய்ய முடியாது, இந்த தடை இருப்பதினால் என்னால் இதை செய்ய முடியாது என்ற ரீதியிலே அல்லாஹ்வின் கட்டளைகளை, அல்லாஹ்வின் மார்க்கத்தை நாம் நிலைநாட்டுவதிலிருந்து ஒதுங்கி விடுவதற்கான எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது நாளை மறுமையிலே இறைவன் புறத்திலே. அதற்குத்தான் இறைவன் சொல்லுகிறான், இன்ன அருளி வாசியத்துன், என்னுடைய பூமி விசாலமானது, அந்த காரியத்தை எங்கு சென்று நடத்த வேண்டுமோ அங்கு சென்று செய்யுங்கள், அல்லது செய்வதற்கு முயற்சியுங்கள். இதுதான் இறைவன் நமக்கு இட்டிருக்கின்ற அற்புதமான கட்டளை. அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட சூழலிலே ஹிஜ்ரத்தும் சென்றார்கள், போராடினார்கள், போருக்கும் சென்றார்கள், வெற்றியும் அடைந்தார்கள். அத்தாவுல்லா சாப் அவர்கள் சொன்னதை போன்றே ஹிஜ்ரத்திற்கு வரும் பொழுது எத்தனை நபர்கள் இருந்தார்கள்? பத்ர் யுத்தத்திலே எத்தனை நபர்கள் இருந்தார்கள்? உஹதிலே எத்தனை நபர்கள் இருந்தார்கள்? அதற்கு முன்னால் ஹுதைபியாவிலே எத்தனை நபர்கள் இருந்தார்கள்? அதற்கு பின்னால் மக்கா வெற்றியிலே எவ்வளவு பேர் இருந்தார்கள்? முதல் ஹஜ்ஜிலே எவ்வளவு பேர் இருந்தார்கள்? அந்த வளர்ச்சியின் கால அளவை நீங்கள் பார்த்தால் அந்த மார்க்கத்திற்காக வேண்டி ஓயாமல் ஒளியாமல் உழைத்த அந்த சஹாபாக்களின் அந்த நிலை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்பொழுது இருக்கின்ற தடைகளா அப்பொழுது இருந்ததே, அல்லது அப்பொழுது இருந்த தடைகளா இப்பொழுது இருக்கிறதே? அப்பொழுது இருந்த எதிர்ப்புகள் இப்பொழுது இருக்கிறதே? இவைகளை எல்லாம் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அறிந்து கொள்வதற்கும் பணி செய்வதற்கும் இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கும் அல்லாஹ்வுடைய கட்டளையை நாம் சரிவர நிறைவேற்றுவதற்கும் நேரத்தையும் காலத்தையும் சாக்குப்போக்கு சொல்லி நாம் இருந்துவிடக் கூடாது என்பதை மிக தெளிவான சூழலிலே இங்கு வலியுறுத்தி காட்டுவதுடன் அல்லாஹ் அவனுடைய உதவி சார்ந்த விஷயங்களையும் குறிப்பிட்டு காமிக்கிறான். நீங்கள் இஹ்லாசுடன் உழைப்பதற்கு வந்தால், நீங்கள் இஹ்லாசுடன் தியாகத்திற்கு முன் வந்தால், அந்த மார்க்கத்தை நிலை நிறுத்துவதற்காக வேண்டி நீங்கள் முனைப்பு காட்டினால் அல்லாஹ்வுடைய உதவி அதற்கு கிட்டும். அதற்குத்தான் தவக்குள், அதற்குத்தான் தக்வா. இந்த வாசகங்கள் எல்லாம் அந்த செயல்பாட்டுடன் நீங்கள் நினைத்து பார்த்தால் அதனுடைய அர்த்தம் புரியும். 25 ஆண்டு காலத்திற்கு முன்னால் நாமளும் வாழ்ந்து கொண்டுதான் இருந்தோம். ஆனால் இது போன்ற மார்க்க நெறிமுறைகளை இந்த இடத்திலே புரிந்து கொள்வதற்கு ஏதாவது வாய்ப்புகள் நமக்கு கிடைத்திருந்ததா? இல்லை, தேடியவர்களுக்கு கிடைத்தது. அவர்கள் குறிப்பிட்டு காமித்தார்கள். பஹ்ரைனிலே ஜமாத் ஆரம்பமான அந்த வரலாற்று சூழலை எல்லாம் அப்துல் ரவுஃப் குறிப்பிட்டு காமித்தார். பல தியாகங்களை அவர் விட்டுவிட்டார். அல்லாஹ்வுடைய பேருதவி எப்படி கிடைத்தது என்பதை எல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த நேரத்திலே. ஆம், எனக்கு தெரியும். அவர் இருந்த அந்த லாண்டரி கடையிலே அங்கிருந்து அவரை கொண்டு வந்து முழுசாக இந்த பணியை செய்வதற்காக வேண்டி இலங்கை ஜமாத்திடம் நாங்கள் பேசி அவரை அதற்காக வேண்டி பணி நிமித்தம் செய்வதற்காக வேண்டி முயற்சித்து இந்த செய்தியை இலங்கை ஜமாத்தின் மூலமாக அவருடைய அந்த லாண்டரியிலே வேலை செய்த அந்த கஃபீலுக்கு சொல்லப்பட்டது. கஃபீலுக்கு சொல்லப்பட்டது. அவன் முடியாது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த பணியில் அமர்த்த வேண்டும் என்ற நிலையில் இருப்பவர்கள் இந்த நாட்டினுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள். ஆகவே அவன் என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது.
உடனே என்ன பண்ணா, 6 மணி நேரத்தில் எக்ஸிட் விசா குத்திட்டான். 6 மணி நேரத்துல. அதாவது ஊருக்கு போயிடணும். அந்த நேரத்துல சட்டம் என்னன்னா, ஊருக்கு போனா 6 மாசத்துக்கு என்ன செய்ய முடியாது, திருப்பி நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்க வர முடியாது, திருப்பி பஹ்ரைனுக்கு வர முடியாது. 6 மாசத்துக்கு வர முடியாத அளவுக்கு எக்ஸிட் குத்தி அனுப்பிட்டான். அப்பதான் இங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முளைச்சுக்கிட்டு இருந்துச்சு. எது? அந்த பணிகள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருந்துச்சு. அப்துல் காதர் இந்த மாதிரி சில பேர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, கூட இருந்தாங்க அந்த நேரத்துல. நாங்க சவுதியில இருந்தோம். எங்களுக்கு கொஞ்சம் பதட்டம். குடும்பம், அவருடைய குடும்ப சூழல் எங்களுக்கு தெரியும். அதை ஒற்றை நபருடைய உழைப்பில் மட்டுமே அவருடைய குடும்பம் அங்கு தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெற்றுக் கொண்டிருந்தது. என்ன செய்வது என்பது தெரியவில்லை. நாங்கள் யோசித்தோம். சரி, சபை எல்லாரும் சென்னா உள்ள உட்கார்ந்து என்ன சம்பளம் லாண்டரியிலே கொடுத்தார்களோ அதே சம்பளத்தை நம்ம கொடுத்துருவோம், அவ ஊர்ல வேலை செய்யட்டும். அதுக்கப்புறம் இலங்கை ஜமாத் சொன்னது, என்ன சம்பளம் இங்க வாங்கினாரோ அதை விட 2 மடங்கு சம்பளம் ஊர்ல சும்மா கொடுக்கிறோம். ஜமாத் என்ன செய்தது சொன்னது. 6 மாதம் முடிந்து வந்தார்கள். பணியை என்ன செய்தார்கள், தொடர்ந்தார்கள். நல்ல ஜாப் அவருக்கு கிடைத்தது. நல்ல ஜாப் அவருக்கு கிடைத்தது. அந்த ஜாபின் மூலமாக நேரம் கிடைத்தது. அந்த ஜாபின் மூலமாக ஆளுமைகள் கிடைத்தது. அதன் மூலமாக அரசாங்கத்தின் உதவிகள் கிடைத்தது. இப்படி எல்லாம் ஜமாத்தினுடைய வளர்ச்சியை கொண்டு சென்ற பொழுது ஒரு நிகழ்வு நடந்தது. இதுதான் இங்க இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பஞ்சிங் பாயிண்ட். இறைவனுடைய உதவியின் நிலை. இறைவன் ஒரு மனிதரை உயர்த்தி காட்டுகின்ற அந்த உன்னதமான நிலை. இறைவனுக்காக வேண்டி தங்களை அர்ப்பணிக்கப்பட போகும் பொழுது அர்ப்பணித்தவர்களுக்கு இறைவன் கொடுக்கின்ற மிகப்பெரிய நற்கூலியும் வெகுமதியும் கண்ணியமும் மரியாதையும் அதில் தான் என்ன செய்கிறது இருக்கிறது. என்ன தெரியுமா? அதாவது அவருக்கு பொறுப்பு என்னன்னு சொல்லுச்சுன்னா, அந்த மன்னர்களுடைய அந்த இடங்களை பராமரித்து வாடகைக்கு விடுவதற்குண்டான முழு பொறுப்பு அவர்தான். இப்ப கூட அப்படித்தான். பல பேர்கள் வருகிறார்கள், பார்த்து பேசி வாடகைக்குண்டான இடத்தெல்லாம் பார்த்துட்டு போறாங்க. ஒரு நபர் வருகிறார், எங்கன்னு கேட்கிறாரு. இல்ல வெளியில போயிருக்கிறாரு, பாஸ் வெளியே போயிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றா. வேலை பார்க்கிறாரு, காத்து கொண்டிருக்கிறான். அவர் காத்து கொண்டிருக்கிறார். அரபி காத்து கொண்டிருக்கிறார். எப்ப வருவாரு? இல்ல இப்ப வந்துருவாரு என்று சொல்றாப்ல. அங்க வேலை செய்யற ஆளு இவர் வந்துருவாரு சொல்றாப்ல. ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ கழித்து இவர் வருகிறார். வண்டியில, கார்ல வர்றாரு. காரில் வருகிறார். வேகமா ஓடி போய் இந்த அரபி காரை திறக்கிறார். அப்துரோஃபி இறங்குறார். சுப்ஹானல்லாஹ். யாரு தெரியுமா? எக்ஸிட் குத்தி வேலையை விட்டு அனுப்பலாம்ல, அந்த ஆளு கதவை திறக்கிறார். அவர்தான் காத்துக்கொண்டிருந்த அரபி. அவர்தான் இவருடைய வாடகைக்கு இவருடைய பேச்சுதான் முடிவானது என்று காத்துக் கொண்டிருந்த அரபி. இப்படித்தான் இறைவன் சில பேர்களை உயர்த்துவான். இப்படித்தான் சில பேர்களை தூத்தில் முல்கமன் தஷா வ துதில்லு மன் தஷா என்று இறைவன் குறிப்பிட்டு காமிக்கிறான். இதெல்லாம் ஒரு நிலை. இது இஸ்லாமிய இயக்கத்தில் இது போன்ற பல்வேறு விதமான விஷயங்களை பார்க்கலாம். அவனுக்காக வேண்டி நாம் தன்னை அர்ப்பணிக்க போகும் பொழுது அல்லாஹ் புறத்திலிருந்து வருகின்ற உதவிகள் அபரிதமானது என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, ஆகவே நான் இங்கே இந்த விஷயத்தை குறிப்பிட்டு காட்டியதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், பலர்கள் இஸ்லாமிய இயக்கத்தில் நிறைய பேர்கள் நிறைய காலம் என்ன செய்கிறீர்கள், இருக்கிறீர்கள். முன்கள பணியாளர்களாக நீங்கள் வருவதில்லை.
அதிலே ஒரு 10-15 பேர் தான் இருக்காங்க. முன் களத்திலே பணி செய்யக்கூடியவர்கள். நீங்களும் முன் களத்திற்கு வர வேண்டும். மற்றவர்களை அடுத்த களத்திற்கு வைக்க வேண்டும். நீங்கள் அது மாதிரியான ஒரு சூழலிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? உருவாக்க வேண்டும். அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, ஒரு இஸ்லாமிய இயக்கம் உங்களை எவ்வாறு உருவாக்க விரும்புகிறது? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏதோ சும்மா அப்படி வாராந்திர கூட்டத்தில் வளர்ந்துட்டு போறது, வருஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி ஒரு கேதரிங் பண்ணி உங்களுக்கு விருப்பமானவோ விருப்பம் இல்லாத சாப்பாடையோ சாப்பிட்டு என்ன செய்யறது? போறது. இது போன்ற ஒரு கூடி களைகின்ற ஒரு விவகாரமாக இஸ்லாமிய இயக்கத்தினுடைய பணி கிடையாது. இஸ்லாமிய இயக்கத்தின் பணி அப்படி கிடையாது. இது ஒரு ஆதாரமான, தூர நோக்கு கொண்ட, பயன்களை அடிப்படையாக கொண்ட பணியாக என்ன செய்கிறது இருக்கிறது? அருமை சகோதர சகோதரிகளே, முழுமையாக என்ன செய்கிறது? நபிமார்களும் சஹாபாக்களும் அப்படித்தான் உழைத்தார்கள். எல்லோருக்கும் குடும்பம் இருந்தது, எல்லோருக்கும் பொருளாதார தேவை இருந்தது, எல்லோருக்கும் உடல் உபாதைகள் இருந்தது. ஆனால் அதற்கு மத்தியில் தான் இந்த இஸ்லாமிய இயக்கம் வளர்ந்திருக்கிறது, இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது. நபிமாருடைய காலத்திலும் சரி, சஹாபாக்களுடைய காலத்திலும் சரி, சுகதாக்களுடைய காலத்திலும் சரி, இமாம்களுடைய காலத்திலும் சரி, இப்பொழுதும் சரி. யாருக்கும் எதுவும் இல்லாமல் அப்படியே வளர்ந்து விடவில்லை. இது எல்லாம் இருந்தவர்கள் தான் தியாகத்தை முன்வைத்தார்கள். காசாவில் நடக்கின்ற சூழலை நீங்கள் பாருங்கள். அந்த உணர்வும் அந்த தியாகமும் எப்படி வந்தது என்பதை நீங்கள் பாருங்கள். எதுவும் இல்லையா? எல்லாம் அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருந்ததா? இல்லை. அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, எல்லாவற்றையுமே, எல்லா விஷயமும் நமக்கு இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் எல்லோருக்கும் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் இஸ்லாத்தை மேலோங்கு செய்ய வேண்டும். அந்த பிரச்சனைகளை தாங்கிக் கொண்டுதான் இஸ்லாத்தை மேலோங்கு செய்ய வேண்டும். ஆகவே நாம் முதலிலே அடிப்படையான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனை குறித்து நாம் சில விஷயங்களை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காமிக்கிறான். அவனுடைய தேவைகள் குறித்தும் அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கிறான். அவனுடைய பலம் குறித்தும் இறைவன் திருக்குர்ஆனிலே குறிப்பிட்டு காமிக்கிறான். அவனுடைய பலவீனங்கள் குறித்தும் அல்லாஹ் குர்ஆனிலே காமிக்கிறான். நீங்க பாருங்க, மனிதனை தவிர, நீங்க பதில் சொல்லணும். மனிதனை தவிர இந்த பூமியிலே பலவிதமான ஜீவராசிகள் இருக்கிறது. மிருகங்கள், பறவைகள், ஊர்வனங்கள், பூச்சி வகைகள் நிறைய இருக்கிறது. கோடான கோடி ஜீவராசிகள் இருக்கிறது. இதற்கு எல்லாவற்றிற்கும் உதவி தேவையா? மனிதனின் உதவி தேவையா? சந்தேகம் இல்லாம சொல்லுங்களேன். மாட்டுல நம்ம பால் கறக்கிறதுனால நம்ம மாட்டை வச்சிருக்கிறோம், அப்படியே விட்டுறலாம். குதிரை நமக்கு தேவையானதின் காரணத்தினால் அதை வளர்க்கிறோம், எப்படி விட்டுறலாம். மனிதனின் உதவி இந்த உலகத்தில் எந்த ஜீவராசிகளுக்கும் தேவையில்லை. எந்த ஜீவராசிகளுக்கும் தேவையில்லை. கண்ணை பொத்திக் கொண்டு எந்த ஜீவராசியையும் நீங்கள் வைத்துக் கொண்டு யோசித்து பாருங்கள். மனிதனின் உதவி அதற்கு தேவையா என்று சொன்னால் இல்லை. அதனுடைய பிறப்பையும் வளர்ப்பையும் இறப்பையும் இறைவன் இயற்கையிலேயே வழிவகுத்துக் கொண்டு அது வாழ்ந்து கொண்டுதான் என்ன செய்கிறது இருக்கிறது. அது வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் மனிதனுக்கு வேறொன்றின் உதவி தேவையா இல்லையா? தேவையா இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக தேவை. அது இதுதான் மனிதனின் நிலை. இப்படித்தான் மனிதனை இறைவன் படைத்திருக்கிறான். ஆனால் ஒரு மிக பெரும் அதிகாரத்தை இந்த மனிதனுக்கு வழங்கி வைத்திருக்கிறான். இறைவனை குறிப்பிட்டு காமிக்கிறான். இந்த பூமியையும் இந்த பூமியில் உள்ள பொருட்களையும் மனிதனுக்காக வேண்டி படைத்து வைத்திருக்கிறேன் என்று இறைவன் குறிப்பிட்டு காமிக்கிறான்.
இந்த பூமியையும் இந்த பூமியின் பொருட்களையும் நான் மனிதனுக்காக வேண்டி உருவாக்கி வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். மாஃபில் அருளி ஜமியா கலக்கலக்கும் மாஃபில் அருளி ஜமியா, உங்களுக்காக வேண்டி இந்த பூமியையும் பூமியில் உள்ள பொருட்களையும் படைத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அமைக்கிறான். ஆக பூமியில் உள்ள அனைத்து படைப்புகளும் இந்த மனிதனுக்கு சேவை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இந்த மனிதனுக்கு தேவைகளை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது. எல்லா வகையையும் இந்த பூமியில் தான் நான் பெறுகிறோம். அணிகலன்களிலிருந்து, ஆடைகளில் இருந்து, சாப்பிடுகின்ற உணவுகளில் இருந்து அனைத்தையும் இந்த பூமியிலே இறைவன் என்ன செய்து வைத்திருக்கிறான்? ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். எந்த ஒரு பொருளையும் இறைவன் வீணாக படைக்கவில்லை. எல்லா படைப்பிற்கும் ஒரு நோக்கத்தை இறைவன் வைத்திருக்கிறான். சந்திரன் படைத்ததற்கு ஒரு நோக்கம், சூரியன் படைத்ததற்கு ஒரு நோக்கம், பூமியை படைத்ததற்கு ஒரு நோக்கம், பூமியில் பொருட்களை படைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. எல்லா நோக்கத்தையும் எல்லா தேவைகளையும் அந்தந்த பொருட்கள் நிறைவேற்றுகிறது. அந்தந்த பொருட்கள் ஏன் படைக்கப்பட்டதோ அதை நிறைவேற்றுகிறது. நிறைவேற்றுகிறதா இல்லையா? நிறைவேற்றுகிறதா இல்லையா? நிறைவேற்றுகிறது. நீங்கள் வளர்க்குகின்ற எந்த மாடும் பால் தராமல் இருப்பதில்லை. நீங்கள் ஓட்டுகின்ற எந்த குதிரையும் தங்களுடைய எஜமானின் தேவையை நிறைவேற்றாமல் இருப்பதில்லை. வலாதியாத் லபஹன் ஃபல்மூரியாத் கதஹன் ஃபல்முகீராத் சுபஹன் ஃபஅஸர்ன பிஹி நகான் வவஸத்ன பிஹி ஜமா. எஜமானனுக்கு குதிரை கட்டுப்படுகின்ற அந்த விவகாரத்தை இறைவன் விவரித்து காமிக்கின்றான். போரில் கடந்து செல்கின்ற குதிரையை குறித்து எஜமானின் தேவையை நிறைவேற்றுவதற்கு தன் உயிரையும் அது என்ன செய்கிறது? அந்த களத்திலே கொடுப்பதையும் இறைவன் குறிப்பிட்டு காமிக்கிறான். அது படைக்கப்பட்டதின் நோக்கத்தை அது நிறைவேற்றிவிட்டது. கேவலம் ஒரு பேனாவை வாங்கி அந்த பேனா உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றவில்லை என்றால், போன் வாங்கி அந்த போன் உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றவில்லை என்றால், மைக் வாங்கி இந்த மைக் உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றவில்லை என்றால், நிறைவேற்றவில்லை என்றால் அழகு பாப்பியலோ இல்ல, தூக்கி வீசி விடுவோம், தூக்கி வீசி விடுவோம். அப்படி என்றால் மனிதன் படைக்கப்பட்டதற்கு நோக்கம் இருக்குமா இல்லையா? நோக்கம் இருக்குமா இல்லையா? அந்த நோக்கத்தை நிறைவேற்றாவிட்டால் பேனாவை தூக்கிவிட்டு விடுகின்றோம் நாம். ஆனால் இறைவன் அப்படிப்பட்ட மனிதன் குறித்து அவனுடைய நிலை என்ன என்பதை குறித்து நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி என்றால் இந்த மனிதன் படைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? இந்த நோக்கத்தை தான் இஸ்லாமிய இயக்கம் மிக தெளிவாக மக்களுக்கு வலியுறுத்தி காண்பிக்கிறது. மனிதன் படைக்கப்பட்டதற்கு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் குறித்து இறைவன் குறிப்பிட்டு காமிக்கிறான். وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً قَالُوا أَتَجْعَلُ فِيهَا مَن يُفْسِدُ فِيهَا وَيَسْفِكُ الدِّمَاءَ. அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காமிக்கிறான். وَنَحْنُ نُسَبِّحُ بِحَمْدِكَ وَنُقَدِّسُ لَكَ قَالَ إِنِّي أَعْلَمُ مَا لَا تَعْلَمُونَ. அந்த வசனம் இப்படி முடிகிறது. என்ன சொல்றான்? நாம் மனிதனை கலீஃபா, இந்த பூமியிலே பிரதிநிதியாக படைத்திருக்கிறோம் என்று இறைவன் குறிப்பிட்டு காமிக்கிறான். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா, நான் இந்த நான் ஒரு பிரதிநிதியை படைக்க போகிறேன் என்றுதான் இறைவன் சொல்கிறான். பிரதிநிதி என்ற அந்த வாசகம் நானா வெர்பா, வினை சொல்லா பெயர் சொல்லா, இஸ்மா ஃபிஅலா. வினை சொல்லா பெயர் சொல்லாமா? கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி சொல்லுங்களேன். எனக்கு புரியுற மாதிரி இல்ல. என்னவென்று சொன்னால், அங்கே மனிதனை படைக்க போகிறோம் என்று இறைவன் சொல்லவில்லை. மனிதன் என்று சொன்னவுடன் வருகின்ற அந்த பிம்பத்தை குறித்து சொல்லவில்லை. இங்கே இறைவன் குறிப்பிட்டு காமிப்பது என்னவென்று சொன்னால், அருளி ஹலீஃபா, பொறுப்பை குறித்து சொல்லப்படுகிறது, பிரதிநிதி என்று சொல்லப்படுகிறது.
ஆக மனிதன் படைத்ததின் நோக்கம், மனிதனை இறைவன் படைத்ததின் நோக்கம் தனது பிரதிநிதியாக அறிமுகப்படுத்துகிறான். இன்னொரு இடத்திலே இறைவன் சொல்ல போகும் பொழுது, உமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், என்னை வணங்குவதற்காக வேண்டிய தவிர மனிதனை படைக்கவில்லை. நான் நம்பிக்கையாளன் குறித்து பேசவில்லை, இப்பொழுது நம்பிக்கையாளர் குறித்து பேசவில்லை. அவர்களுக்கு இன்னும் அதிகமான பொறுப்புகள் வருகின்றது. அத்தாவுல்லா சாப் அவர்கள் சொன்னதை போன்றே பொதுவான மனிதன் குறித்தே பேசுகின்றேன். நீங்கள் பிரதிநிதி என்று சொல்கிறான், இன்னொரு இடத்திலே நீங்கள் அடிமை என்று குறிப்பிட்டு காமிக்கிறான். உமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன் என்று சொல்லி, இன்னொரு இடத்திலே இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah, சொர்க்கத்திற்கு பகரமாக உங்களுடைய உயிரையும் உடமையையும் நான் வாங்கிக் கொண்டேன் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை இறைவன் குறிப்பிட்டு காமிக்கிறான். ஒப்பந்தத்தை இறைவன் குறிப்பிட்டு காமிக்கிறான். இந்த மூன்று ரீதியில் இந்த உலகத்தில் மனிதன் பயணிக்க வேண்டும். இந்த மூன்று ரீதியில் இறைவன் புறத்தில் இருந்து இந்த மனிதன் செயலாற்ற வேண்டும். அடிமை என்ற ரீதியில் அவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. இறைவனின் அடிமை நான், எனக்கென்று ஒரு சுய விருப்பம் இல்லை. என்னை படைத்தவனுடைய விருப்பம் தான் எனது விருப்பம். அவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணிய வேண்டியது என்னுடைய கடமை என்ற ரீதியிலே இறைவன் கட்டளைக்கு அடிபணிந்து நடப்பதென்பது இந்த மனிதனின் அடிமைத்தனம், இறைவனுக்கு இருக்கின்ற அடிமைத்தனம் என்ற ரீதியை அல்லாஹ் வெளிப்படுத்துகின்றான். அதைவிட சற்று உயர்ந்த நிலை பிரதிநிதி என்ற இறைவனின் பிரதிநிதியாக இங்கே நம்மளை ஆக்கியிருக்கிறான். இந்தியாவின் பிரதிநிதியாக ஐநாவிற்கு ஒருவர் செல்கிறார் என்று சொன்னால் இந்தியாவிற்கு மாற்றமாக பேச முடியாது, அங்கு மௌனமாக இருக்க முடியாது, எதிராகவும் பேச முடியாது. எது சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ, எதை சொல்ல வேண்டுமோ, எது இந்தியாவின் இறையாண்மையை காப்பாற்ற வேண்டுமோ அதைத்தான் அவர் அங்கு பேச வேண்டும். இல்லை என்றால் அவர் தேசத்தின் துரோகி என்ற அர்த்தம் அது. ஆகவே இறைவனின் பிரதிநிதி நாம். இறைவன் சொல்ல சொன்னதை, இறைவன் செய்ய சொன்னதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்ற ரீதியிலே ஒரு செயல் வடிவத்திற்கான ஒரு அம்சத்தை கொடுக்கிறான். தனக்கும் மற்றவர்களுக்கும் உண்டான ஒரு தொடர்பை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து அல்லாஹு தஆலா பிரதிநிதி என்ற வாசகத்தை பயன்படுத்துகிறான். மூன்றாவதாக இறைவன் சொல்வது ஒரு ஒப்பந்தம். இந்த பொருளை நீங்க தாங்க, அந்த பொருளை நான் தர்றேன். இந்த பொருளை உங்களுக்கு தந்துட்டேன், அந்த பொருளை நீங்க தாங்க. ஆக சொர்க்கத்திற்கு பகரமாக உங்களையும் உங்களுடைய உடைமைகளையும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? கேட்கிறான். உயிரையும் உடைமையையும் அல்லாஹ் கேட்கிறான். ஒரு ஒப்பந்ததாரர் என்ற ரீதியிலே அல்லாஹ் நம்மளை அறிமுகப்படுத்துகிறான். அடிமை என்ற ரீதியில் நமக்கு பல வேலைகள் இருக்கிறது. பிரதிநிதி என்ற ரீதியில் நமக்கு பல வேலைகள் இருக்கிறது இந்த பூமியிலே. அடுத்து அல்லாஹ் தருகின்ற அந்த மிக பெரும் பொக்கிஷமான அந்த சொர்க்கத்திற்கு பகரமாக பலதை நாம் அர்ப்பணிக்க வேண்டியதும் என்ன செய்கிறது இருக்கிறார். இதை மனிதன் உணர வேண்டும், குறிப்பாக முஸ்லிம்கள் உணர வேண்டும், நம்பிக்கையாளர்கள் இதை உணர வேண்டும். ஆனால் பொதுவாக மனிதர்கள் உணர்வதில்லை, நம்பிக்கையாளர்களும் உணர்வதில்லை. அதிலேதான் மனிதன் படைக்கப்பட்டதின் நோக்கம் குறித்த அந்த விவரம் மக்களுக்கு புரிவதில்லை. இதை புரிய வைக்க வேண்டும். இது நம்பிக்கையாளர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். அவர்கள் தனிப்பட்ட ரீதியிலேயே அவர்கள் செயல்களை செய்துவிட்டு முடித்து விடுகிறார்கள். அது மட்டுமே நன்மை என்ற ரீதியில் முடித்து விடுகிறார்கள். இது மட்டுமே நம்மளை சொர்க்கம் சேர்க்கும் என்று அவர்கள் இருந்து விடுகிறார்கள். ஆனால் திருக்குர்ஆனில் இறைவன் குறிப்பிட்டு காமிக்க போகும் பொழுது நன்மையை ஏவுதல், தீமையை தடுத்தல் என்றுதான் சொல்லி காமிக்கிறான். நன்மையை செய்தல், தீமையை செய்யாதிருத்தல் என்ற ஒரு நிலை ஒன்று இருக்கிறது. நன்மையை செய்தல், தீமை செய்யாதிருத்தல், நன்மையை ஏவுதல், தீமையை தடுத்தல். இதுல ரொம்ப ஈஸி எதுங்க? இதுல ரொம்ப ஈஸி எது? இந்த பக்கம் சொல்லுங்க. ரொம்ப ஈஸி அது. நன்மை ஏவுதல், தீமையை தடுத்தலா? நன்மையை செய்யறது, நன்மை செய்யாததா? தீமை செய்யாததா?
பிரச்சனை நமக்கு புரியல பாருங்க. எது ஈஸின்னு தெரியல. நன்மை செய்யறது, தீமை செய்யாம இருக்கிறது, இதுதான் ஈஸி. யார் கஷ்டம் சொன்னது? கஷ்டம்லாம் இல்ல, இதான் ஈஸி. யாரும் உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. நீங்க பாட்டுல தொழுவீங்க, நீங்க பாட்டுல நோன்பு வைப்பீங்க, நீங்க பாட்டுல குர்ஆன் ஓதுவீங்க, நீங்க பாட்டுல தஸ்பீஹ் செய்வீங்க, நீங்க பாட்டுல பொய் சொல்லாம இருப்பீங்க, உண்மை பேசுவீர்கள், எல்லாம் உங்களுக்குள்ளேயே முடிஞ்சிடும். எந்த தீமையும் நீங்க செய்யல, எல்லா நன்மையும் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இது நன்மையை செய்தல், தீமையை செய்யாதிருத்தல். ஏதாவது பிரச்சனை வருமா? குடும்பத்திலிருந்து பிரச்சனை வருமா? ஊர்ல இருந்து பிரச்சனை வருமா? அரசாங்கத்திலிருந்து பிரச்சனை வருமா? போலீஸ்ல இருந்து பிரச்சனை வருமா? ஒண்ணும் வராது. இன்னொன்னு இருக்கு, நன்மையை ஏவுதல், தீமையை தடுத்தல். தொழுவோன்னு சொல்லனே, குர்ஆனை ஓதுன்னு சொல்லனே, பொய் சொல்லாதேன்னு சொல்லனே, வட்டி வாங்காதேன்னு சொல்லனே, வரதட்சணை வாங்காதேன்னு சொல்லனே, இருக்கு கூடாதுன்னு சொல்லனே, குஃப்ர் இல்லைங்கிறத சொல்லனே, இந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்லனே, லஞ்சம் கூடாது என்று சொல்ல வேண்டும், ஊழலை பற்றி எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும், புறம் பேசக்கூடாது என்று சொல்ல வேண்டும். என்ன நடக்கும்? நடக்காதோ? என்ன நடக்கும்? எல்லா பிரச்சனையும் நடக்கும். 5 நாளைக்கு வாராந்திர கூட்டத்துக்கு போயிட்டு வந்து என்னமோ பேச ஆரம்பிச்சுட்டா இவ அப்படின்னு சொல்லிட்டு யாரு வீட்டுல உழவு சொல்லுவாங்க. நன்மையை ஏவும் பொழுது அவங்க வீட்டுக்காரர் சொல்லுவாப்ல, மருமக ஏதோ ஒரு மீட்டிங்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துச்சு, 1 மாசமா ஒரு மாதிரியா பேசிக்கிட்டு தெரியுதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னது ஒரு மாதிரியாங்கிறது? என்னது ஏவுதல். இது அதை செய்யாத, இது ஃபஜ்ருக்கு எந்திரிங்கன்னு சொன்னதுதான், வேற ஒண்ணு இல்ல. 2 பேரும் ஒன்னா தூங்கினவதான். மீட்டிங்லாம் வந்ததுக்கு பின்னாடி தொழுவணும்னு ஆசை வந்து தொழுவ ஆரம்பிச்சுட்டா. என்னாச்சு? அவங்களே தொழுவ எழுப்ப ஆரம்பிச்சாங்க. வந்தது பிரச்சனை. இதுதான் விஷயம். இது எதிர்ப்பு என்ற நிலை வரப்போகும் பொழுது அங்க பிரச்சனை வந்துதான் தீரும். ஒரு இஸ்லாமிய இயக்கம் நன்மை செய்தல், தீமை செய்யாதிருத்தல் என்பது ஒரு மூமினின் அடிப்படை கடமை. அதுல பிரச்சனை இல்லை. அதைவிட இன்னொரு கடமையையும் இறைவன் குறிப்பிட்டு காமிக்கிறான். நன்மையை ஏவுதல், தீமையை தடுத்தல். அம்ரும் பில் மாரூஃப் வ நஹி அனில் முன்கர். وكذلك جعلناكم أمة وسطا لتكونوا شهداء على الناس. ஒட்டுமொத்த மக்களுக்கும் நீங்கள் சான்றாக திகழ வேண்டும். இறைவனை பற்றி சொல்ல வேண்டும், இறை தூதரை பற்றி சொல்ல வேண்டும், வேதத்தை பற்றி சொல்ல வேண்டும், மறுமையை பற்றி சொல்ல வேண்டும். ஒரு பிரச்சனை இல்லை. அத்தனை பிரச்சனைகளும் நீங்கள் பேசி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அது இஸ்லாமிய இயக்கம் இப்படிப்பட்ட ஊழியரைத்தான் எதிர்பார்க்கிறது. இப்படிப்பட்ட ஊழியரை உருவாக்குவதற்குத்தான் இஸ்லாமிய இயக்கம் விரும்புகிறது. இறைவனும் அப்படித்தான் குறிப்பிட்டு காமிக்கிறான். நான் நிறைய சொல்லி இருக்கிறேன் இது போன்ற விஷயங்கள். இதற்கு முன்பும் உங்களிடத்திலே இந்த விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கிறது. ஈமானின் கடமை எத்தனை? ஈமானின் கட்டளைகள் எத்தனை? இஸ்லாத்தின் கடமைகள். ஈமானின் கடமைகளுக்கும் இஸ்லாத்தின் கடமைகளுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன? ஈமானுக்கும் இஸ்லாத்திற்குமான வித்தியாசம் என்ன? ஈமான் நம்பிக்கை அடிப்படையிலானது, இஸ்லாம் செயல் ரீதியான அடிப்படையிலானது. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅது பஅதல் மௌத். ஈமானிய விவகாரம். இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின் ஷஹாதத் அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் இகாமத்திஸ் ஸலாஹ் வ ஈதாஇஸ் ஸகாஹ் வ தஸௌமு ரமலான் வ ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததா இலைஹி சபீலா. கலிமா, தொழுகை, நோன்பு,
ஹஜ்ஜி, ஜகாத் மற்றும் ஹஜ்ஜி இவைகள் அனைத்தும் செயல் ரீதி. அந்த ஈமானை இந்த செயல் ரீதியாகத்தான் நீங்கள் நிரூபிக்கிறீர்கள். தொழுகை என்ற செயல் மூலமாக ஈமானை நிரூபிக்கிறீர்கள். ஜக்காத் என்ற செயல் மூலமாக ஈமானை நிரூபிக்கிறீர்கள். நோன்பு என்ற செயல் மூலமாக ஈமானை நிரூபிக்கிறீர்கள். ஹஜ் என்ற செயல் மூலமாக ஈமானை நிரூபிக்கிறீர்கள். சரியா தப்பா? அப்படித்தானே? தொழுகை செயலா நம்பிக்கையா? நோன்பு செயலா நம்பிக்கையா? ஜக்காத்தும் ஹஜ்ஜும் செயலா நம்பிக்கையா? செயல். ஒண்ணு விடுபட்டு போயிருக்கு. என்னது? நீங்க சொல்லாதீங்க. பாடம் நடத்துறோம் சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கு? ஒண்ணு பாக்கி இருக்கு. என்னது? களிமா. களிமா என்பது செயலா நம்பிக்கையா? இதுதான் பிரச்சனை. ஏனென்றால் தொழுகை செயலா நம்பிக்கையா? உடனே வருகிறது செயல் என்று சொல்லி செஞ்சு பார்த்திருக்கிறோம். தக்பீர் கட்டியிருக்கிறோம், ருக்கு செய்யறோம், சுஜூத் செய்யறோம், அத்தையாத்துல இருக்கோம், எல்லாம் செய்யறோம். இது ஒரு செயல். நோன்பு ஒரு செயல், ஜக்காத்தும் ஹஜ்ஜும் ஒரு செயல். பிரச்சனை என்ன தெரியுமா? நன்மையை ஏவி தீமையை தடுக்காமல் இருக்கின்ற பிரச்சனை. களத்தில் இறங்கி இஸ்லாம் குறித்த மக்களுக்கு சொல்லாமல் இருப்பதற்குண்டான காரணம் இவைகள் எல்லாத்திற்கும் விஷயம். களிமா என்பது செயல் என்று விளங்காமல் இருந்ததுதான். ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? எத்தனாவது களிமா சொல்லணும்? 2ஆம் களிமா சொல்லணும். நம்ம ஊர்ல சொல்லி தருவா அப்படிதான். 2ஆம் களிமா ஷஹாதத்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் ஒரு முஸ்லிம் ஆக முடியுமா? அது ஒரு ஸ்டேட்மெண்ட், அது ஒரு வாசகம். அந்த வாசகத்தை நான் நம்பினேன், அந்த வாசகத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், அந்த வாசகத்தின் அடிப்படையில் நான் செயல்படுவேன், அந்த வாசகத்தை நான் மக்களுக்கு மத்தியிலே பரப்புவேன் என்று சொல்வதுதான் அஷ்ஹது என்ற அர்த்தம். அதற்கு சாட்சி சொல்கிறேன், சான்று பகருகிறேன் என்ற அர்த்தம். அது ஒட்டுமொத்த இஸ்லாமிய வாழ்க்கையும் இந்த களிமாவில் நுழைந்து விட்டது. வசதியாக அதை மட்டும் விட்டுவிட்டோம். அந்த சான்று வழங்குதலை மட்டும் விட்டுவிட்டோம். அதை ஈமான்ல கொண்டு போய் சேர்த்தாச்சு. ஆகவே தொழுகிறோம், தொழுவலைன்னா குற்றம், நோன்பு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்து வைக்கலைன்னா குற்றம், ஜக்காத்து ஹஜ்ஜும் நிறைவேற்றுவதற்கு செய்ய முடியலைன்னா குற்றம். ஆனா சான்று வழங்குதலை செய்யலைன்னா, இஸ்லாத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலைன்னா குற்றம் என்ற நிலையில் களிமாவை பார்க்கவில்லை. இஸ்லாமிய இயக்கம் அந்த விஷயத்தை தான் இந்த மக்களுக்கு வலியுறுத்தி காட்டுகிறது. சான்று வழங்குங்கள், தக்கூனு சுஹதா அலன்னாஸ் வ யகூன ரசூலு அலைக்கும் ஷஹீதா. இறை தூதர் உங்களுக்கு சான்று வழங்கியதை போன்று சான்று வழங்க வேண்டும். இன்று இறைவன் சுஹதா அலன்னாஸ் என்று சொல்கிறான். அதன் அடிப்படையில் மறைந்தால் ஷஹீத் என்ற அர்த்தம். அதற்குத்தான் சுஹதா, ஷஹீத், அஷ்ஹத் இவைகள் அத்தனையும் இந்த 2ஆம் களிமாவினுடைய மிக முக்கியமான அம்சம், ஷஹாதத்தின் மிக முக்கியமான அம்சம். அது துரதிர்ஷ்டவசமாக இந்த களிமாவை மக்கள் உணர்வதில்லை. அது ஒரு செயல் என்ற ரீதியில் இந்த மக்களுக்கு போதிக்கப்பட்டதில்லை. தொழுகைக்கு எத்தனை புத்தகம் இருக்கிறது? தொழுகையின் வழிகாட்டி, தொழுகை ஷாஃபி, தொழுகை ஹனபி, நபி வழியில் நம் தொழுகை இருக்கா இல்லையா? புக்கு நிறைய இருக்கு. நோம்புக்கு இருக்குது, ஜக்காத்துக்கு பெருசா இல்ல, அதுவும் பிரச்சனை உங்களுக்கு. ஹஜ்ஜி ஆளே கூட்டிட்டு போறாங்க சொல்லி கொடுக்கறதுக்கு. 5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஆளே என்ன செய்யறாங்க, வந்து கூட்டிட்டு போறாங்க. அந்த அளவுக்கு அதுல விளக்க வேணும். அது ஒரு கல்லு தப்பி போனாலே அந்த ஹஜ்ஜி நிறைவேறாது துடிக்கிறான், அப்படியே போன பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அளவுக்குன்னு சொன்னா, எனக்கு ஒரு லேடி போன் பண்ணாங்க.
ஹஜ்ஜில இருந்துட்டு போன் பண்றாங்க. எனக்கு ஒரு சந்தேகம். ஆண்கள் கணவனுக்காண்டி கேக்குது அந்த அம்மா. ஆண்கள் நறுமணம் பூசக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனா பிரியாணி சாப்பிட போகும்பொழுது அந்த நறுமணம் வருது. பக்கா நடந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, அத கரெக்டா நிறைவேற்றணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. இந்த கேள்வி தப்பு சரிங்கிறதுக்காண்டி நான் போக இல்லை. அந்த அமல் பரிபூர்ணமாக நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் கேட்கின்ற வாசகம் அது. அப்ப பர்ஃபெக்டா செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். இது அந்த அடிப்படையிலே கலிமாவின் அந்த தாற்பயம் இந்த மக்களுக்கு விளக்கப்பட்டிருக்கிறதா என்ற நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தொழுகை எப்பொழுது கடமையாக்கப்பட்டது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் தொழுகை எப்பொழுது கடமையாக்கப்பட்டது? நபித்துவம் கிடைத்து 11 ஆண்டுகளுக்கு பின்னால். 11 ஆண்டுகளுக்கு பின்னால் மிஅராஜ் தொழுகை கடமையாக்கப்பட்டது. அதற்கு முன்னால் தொழுகை இருந்தது, கடமை இல்லை. நோன்பு எப்பொழுது கடமையாக்கப்பட்டது? ஹிஜ்ரத்திற்கு சென்று 2 வருடத்திற்கு பின்னால். ஜக்காத்தும் அந்த காலகட்டத்தில், ஹஜ்ஜும் அந்த காலகட்டத்தில். அனைத்தும் 11 வருடங்களுக்கு பின்னால் தான் கடமையாக்கப்பட்டது. இப்பொழுது நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஈமானும் இஸ்லாமும், இப்பொழுது நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஈமானும் இஸ்லாத்தினுடைய அத்தனை கடமைகளும் 11 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் கடமையாக்கப்பட்டது. அப்படி என்றால் நபித்துவம் கிடைத்து 11 ஆண்டுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்? அடி வாங்கியது, உதை வாங்கியது, ஊரை விட்டு விலக்கி வைத்தது, கடுமையான சோதனைக்கு ஆளாக்கப்பட்டது, நாட்டை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டது. இவைகள் எல்லாம் தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்னால், நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு, ஹஜ்ஜும் ஜக்காத்தும் கடமையாக்கப்படுவதற்கு முன்னால். அப்படி என்றால் என்ன செய்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? என்னங்க ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? கலிமாவை செயல்படுத்தினார்கள். கலிமாவை செயல்படுத்தினார்கள். அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னார்கள். அவனது தூதர் நான் என்று சொன்னார்கள். மரணத்திற்கு பின்னால் வாழ்வு இருக்கிறது என்று சொன்னார்கள். திருக்குர்ஆனை குறித்து சொன்னார்கள். இவைகளை சொன்னதற்குத்தான் இத்தனை பிரச்சனைகளும் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தது. ஆனால் வசதியாக அதை மட்டும் விட்டுவிட்டு மற்ற அத்தனையையும் கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்குது இந்த சமூகம். ஆனால் இதிலேதான் சாரம் இருக்கிறது. முஸ்லிம் அல்லாதவர்களை சந்திப்பதற்கு இதுதான் தூண்டுகிறது. தொழுகை தூண்டவில்லை, நோன்பு தூண்டவில்லை, ஹஜ்ஜும் ஜக்காத்தும் தூண்டவில்லை. கலிமாதான் தூண்டுகிறது, கலிமாதான் கடமையாக்குகிறது. முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்ல சொல்லி, வாழ்க்கையின் பிற கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி, அதற்கும் சான்று வழங்க வேண்டும் என்று சொல்லி கலிமாதான் உங்களுக்கு குறிப்பிட்டு காமிக்கிறது. முதல் கடமை அந்த கடமை என்பதை. ஆக வசதியாக இந்த சமூகம் இந்த கலிமாவின் தாற்பயத்தை மறந்து விடுகின்றது. ஆகவேதான் இஸ்லாமிய இயக்கம் ஜமாத் இஸ்லாமியின் தன்னுடைய உறுப்பினர் ஊழியர்களை இந்த கலிமாவின் பக்கம் திருப்புகிறது, இந்த செயலின் பக்கம் திருப்புகிறது. இந்த செயலுக்காக வேண்டி ஏற்படுகின்ற பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பொறுத்துக் கொள்வதற்கு தூண்டுகிறது. அப்படி நீங்கள் பயணிக்கப்பட போகும் பொழுது அல்லாஹ்வினுடைய உதவியும் கருணையும் கிட்டும் என்ற ரீதியிலே தூண்டுகிறது. நபியே சொல்லும், யா அல் ஹக், சத்தியம் வந்துவிட்டது, பாத்தில், பாத்தில் அழிந்தே தீரும் என்று இறைவன் குறிப்பிட்டு காமிக்கிறான். சத்தியம் வருவதற்காக உங்களுடைய பங்களிப்பு என்ன? சத்தியம் வருவதற்காக உங்களுடைய பங்களிப்பு என்ன? அல்லது சத்தியம் வந்ததற்கான உங்களுடைய பங்களிப்பு என்ன? அசத்தியம் அழிவதற்கான உங்களுடைய பங்களிப்பு என்ன? அன்பிற்குரிய அருமை சகோதரிகளே, இஸ்லாமிய இயக்கம் இந்த அடிப்படையில் தான் உங்களை அழைக்கிறது. இந்த அடிப்படையில் தான் உங்களை பணிக்கு அமர்த்துகிறது. இந்த அடிப்படையில் தான் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று தூண்டுகிறது.
இந்த அடிப்படையில் தான் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று தூண்டுகிறது. ஆகவே நாம் பல விஷயங்களை புதிதாக விளங்கிக் கொண்டோம் என்ற அடிப்படையில் மட்டுமல்லாமல், இது நல்ல இயக்கம், பிரச்சனை இல்லாத இயக்கம் என்ற ரீதியிலே வந்து அமர்ந்து விட்டு செல்ல வேண்டும் என்ற நிலையிலே மட்டும் நாம் இந்த இயக்கத்தில் தொடர்பு வைத்திருக்கிறோம் என்ற நிலை இல்லாமல், நீங்கள் முன்கள பணியாளர்களாக பணியாற்றுவதற்கு முன்னுக்கு வந்து பாருங்கள். அந்த சுவையை நீங்கள் மிக அழகாக அறிந்து கொள்வீர்கள். அல்லாஹுக்காக கோபப்படுகின்ற தன்மை உங்களுக்கு புரியும். அல்லாஹுக்காக வேண்டி கோபத்தை அடக்குகின்ற தன்மை உங்களுக்கு புரியும். அல்லாஹுக்காக வேண்டி கொடுக்கின்ற தன்மை உங்களுக்கு புரியும். அல்லாஹுக்காக வேண்டி கொடுப்பதை விட்டு தடுக்கின்ற தன்மை உங்களுக்கு. அவர் சொல்லி காட்டினாரே, இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாழ்க்கை அனைத்துமே அல்லாஹுக்குரியது என்ற ரீதியிலே நாம் செயல்பட போகும் பொழுதுதான் நமக்கு புரியும். அது ஆக களத்தில் பணியாற்ற வேண்டும் என்பது மிக அவசியமான, அத்தியாவசியமான ஒரு தேவையாக என்ன செய்கிறது இருக்கிறது. அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, 200 பேர்கள் இருக்கிறீர்கள். ஜமாத் இஸ்லாமி ஹிந்தில் தொடர்புடையவர்கள், ருக்குனாக, கார்குனாக, முத்தபிக்காக, வாலண்டியராக 200 பேர்கள் இருக்கிறீர்கள். எப்படிப்பட்ட வளர்ச்சி இங்கு வர வேண்டும்? 200 பேர்களும் 200 பேரை தொடர்பு கொண்டு ஒரு வருடத்தில் அவர்களுக்கு இது போன்ற தன்மையை புரிய வைத்தால் 400 பேராக மாறிவிடுகிறார். 25 ஆண்டு காலம் போய்விட்டது. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அப்படியே போயிடுச்சு. அது புதுசா யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தானே, நீனா இவ்வளவுக்கு வளர்ந்திருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. 12 வருஷம் ஆச்சு. அந்த அளவுக்கு நாட்களும் சூழலும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆற்றல் என்ற மிக பெரும் அருட்கொடை உங்களுக்கு தரப்பட்டு இருக்கிறது. குறிப்பிட்டு காமித்தார்கள். வசதியும் வாய்ப்பும், சந்தோஷமான கணவன் மனைவிகள், குழந்தைகள் என்ற ரீதியிலே நாம் வாழ்கின்ற இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை குறித்த அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற தன்மையின் அவசியம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி, குல் ஹுவல்லதி அன்ஷஅக்கும் வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃபீதா கலீலம் மா தஷ்குரூன். நீங்கள் குறைவாகவே நன்றி செலுத்துகிறீர்கள் என்று சொல்லி இறைவன் குறிப்பிட்டு காமிக்கிறான். செவிப்புலனை தந்திருக்கிறோம், பார்வை புலனை தந்திருக்கிறோம், அறிவு ஞானத்தை தந்திருக்கிறோம், அத்தனையும் நாம் உங்களுக்கு தந்திருக்கிறோம். ஆனால் அதை கொண்டு நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்களா என்று இறைவன் என்ன செய்கின்றான்? ஆகவே அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, நீங்கள் மனிதன் என்ற ரீதியில் மட்டுமல்ல, நம்பிக்கையாளன் என்ற ரீதியில் மட்டுமல்ல, இஸ்லாமிய இயக்கவாதி என்ற பல விஷயங்கள் உங்களுக்கு, பலதை நீங்கள் படிக்கிறீர்கள். குர்ஆனை அமல்படுத்துவதற்குண்டான அனைத்து வாய்ப்புகளும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தலைமை இருக்கிறது, மாரத் இருக்கிறது, தாத் இருக்கிறது, சூராயத் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு சேர நமக்கு ஆக செயல்பட தூண்டுகின்ற மிக முக்கியமான அம்சம் 3ஐ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். முதலாவது, புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, புரிந்ததன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். மூன்றாவது, நம்பிக்கையின் மீது பாசம் கொள்ள வேண்டும். நான்காவது, அந்த பாசத்தின் வெளிப்பாடாக தியாகம் செய்ய வேண்டும். இதான் அடிப்படை. முதலாவது, இரண்டாவது, புரிந்ததின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். மூன்றாவது, நம்பிக்கையின் மீது பிரியம் வைக்க வேண்டும், பிரியம் வைக்க வேண்டும். அதற்கப்புறம் நான்காவது, அந்த பாசத்தை வெளிப்பாடு தியாகம். குழந்தை வளர்ப்பிலே அந்த பாசத்தின் வெளிப்பாடு தியாகம். அது ஒவ்வொன்றின் மீதும் பாசத்தின் வெளிப்பாடு தியாகம். அது இறைவன் மீது உங்களுக்கு பாசம் இருக்கிறதா? ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று இறைவன் இறை தூதரை சொல்லி இருக்கிறான். அந்த பிரியத்தின் பாசமும் ஒரு செயல்பாட்டின் வெளிப்பாடு. அப்பொழுதுதான் பாசம் இருக்கிறது என்ற அர்த்தம். அது பாசம் அதிகமாக அதிகமாக தியாகம் நெருக்கமாகும், தியாகம் விரைவாகும். நான் உதாரணம் ஒன்று சொல்வதுண்டு, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி ஞாபகம் இருக்கிறது, மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். ஊரிலே நீங்கள் சென்று கொண்டிருக்க போகும் பொழுது ஒரு இடத்திலே ஒரு ஆக்சிடென்ட் நடந்த அடையாளம் இருக்கிறது. எல்லோரும் கூடி நிற்கிறார்கள், எல்லோரும் கூடி நிற்கிறார்கள்.
வேகமாக வண்டியில் இருந்து இறங்கி நீங்கள் போகிறீர்கள். அங்கே போகும் பொழுது உங்களுடைய ஊர் பேர் அடிபடுகிறது. அடிபட்டு கிடக்கிற இந்த ஊர்காரன் டக்குன்னு என்ன செய்வீங்க? ஒரு 2 ஸ்டெப் ஜாஸ்தி எடுத்து வைப்பீங்க. அதுக்கப்புறம் கிட்ட போகும் பொழுது நீங்கள் வசிக்கிற தெருவு என்று தெரிகிறது. அப்ப இன்னும் கொஞ்சம் வேகம் வரும். பக்கத்திலே போய் பார்த்தால் நாம் பத்த புள்ள அல்லது தன்னுடைய சகோதரன் யாரோ ஒருவன். என்ன செய்வீர்கள்? கடந்து செல்வீர்களா? இல்லை. வண்டியை எங்க நிப்பாட்டினோம் என்று கூட தெரியாது. பதட்டப்படுவீர்கள், அவசரப்படுவீர்கள். அவனுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற ரீதியிலே துடிப்பீர்கள். என்னென்னமோ புலம்புவீர்கள். யாரையெல்லாம் உதவிக்கு தேடுவீர்கள். எப்படியெல்லாம் கைகள் போனிலே அது தட்டி ஓடும். அந்த நிலை மாறாத வரைக்கும் நீங்கள் அமர மாட்டீர்கள். ஆனால் இதே உங்களுடைய தெருக்காரனாக முடிந்து விட்டால், இது உங்களுடைய ஊர்க்காரனாக தெரிந்து மட்டும் முடிந்து விட்டால் என்ன செய்வோம்? வண்டி எடுத்துட்டு திரும்பி போயிருவோம். முடிஞ்சா போன பண்ணி இந்த பாரு இந்த மாதிரி கிடக்கு, ஆளை வர சொல்லி கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கன்னு சொல்லிட்டு போவோம். அவ்வளவுதானே. ஏன்? தன் பிள்ளை என்றவுடன் உங்களை அவ்வளவு பதறப்பட வைத்தது எது? எது சார்? பாசம், பிரியம், அன்பு தான் வைத்தது. இது போன்ற இஸ்லாமிய இயக்கத்தின் மீது உண்டான பாசம், இது போன்ற இஸ்லாமிய இயக்கத்தின் மீது உண்டான புரிதல் உங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த புரிதல் நம்பிக்கையாக மாற வேண்டும். அந்த நம்பிக்கை பாசமாக மாற வேண்டும். அப்படி மாறினால் இஸ்லாமிய இயக்கத்திற்காக நீங்கள் இணைந்த அந்த சூழ்நிலைக்காக வேண்டி அது மெருகேற அதற்காக வேண்டிய அர்ப்பணிப்பை, படித்து வர சொன்னால் படித்து வருவீர்கள், செயல்பட சொன்னால் செயல்படுவீர்கள், மற்றவர்களுக்கு சொல்ல சொன்னால் சொல்வீர்கள். இந்த அசைன்மெண்ட் உங்களுக்கு கொடுத்தால் அதை செய்து முடிப்பீர்கள். இப்படித்தான் இஸ்லாமிய இயக்கத்தை நபிமார்கள் வளர்த்தார்கள். சஹாபாக்கள் இப்படித்தான் வளர்ந்தார்கள். ஆகவேதான் குறுகிய காலத்தில் இவ்வளவு பெரிய வளர்ச்சியை அந்த மக்களால், சஹாபாக்களால் கொண்டு வர முடிந்தது. அன்புமிக்க அருமை சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஊழியர்களைத்தான் இஸ்லாமிய இயக்கம் உருவாக்க விரும்புகிறது. அந்த ரீதியில் தான் நாம் பயணிக்கின்றோம். உங்களுக்கு சொல்லித் தருகின்ற ஒவ்வொரு பாடத்தையும் பாருங்கள், அப்படித்தான் என்ன செய்கிறது இருக்கிறது. ஆகவே அன்புமிக்க அருமை சகோதரிகளே, சென்ற காலம் சிந்தி, வருங்காலம் சந்தேகமானது. எப்ப யாரு சாவான்னு தெரியல. இப்ப வேற கொரோனா ஊசி போட்டவனுக்கு எல்லாம் என்னென்னமோ வருதுன்னு சொல்லிட்டு வேற சொல்லிட்டீங்க. புதுசான நோய்கள் என்ன செய்கிறது வருது. நோயே இல்லைட்டாலும் நோயின்னு சொல்லி படுக்க வச்சிடறான். மாத்திரையே தேவையில்லைன்றாலும் தேவையில்லாததுக்கு ஒரு மாத்திரையை கொடுத்து தேவையாக்க வச்சிடறான். இப்படிப்பட்ட காலத்தில் நாம் என்ன செய்ய, ஆக வருங்காலம் சந்தேகமானது. காலத்தில் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் இஸ்லாத்திற்கும் பலனுள்ள வகைகளாக உலகத்தில் செயல்பட்டு ஒரு சதக்கத்துன் ஜாரியாவை இந்த பூமியிலே விட்டு செல்வதற்குண்டான ஒரு சூழலை இஸ்லாமிய இயக்கம் தந்த அந்த பயிற்சியின் அடிப்படையிலே நாம் செயல்படுவதற்கு அல்லாஹ் அருள்பாலிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.